ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆறினதும் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.